செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து அந்த உபரி நீர் திறப்பு என்பது சரியாக கண்காணிப்பு இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் அது இல்லாமல் இருந்ததால் தான் 2005, 2015 போன்ற ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்பு குறிப்பாக ஒரு 8-10 தொகுதிகளில் இருந்தது. இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு 24 அடி உயரத்திற்கு நீர் தேக்க முடியும் செம்பரப்பாக்கம்னா இப்ப 21 அடிக்கு காலையில் இருந்திருக்கு. கேட்ச்மெண்ட் ஏரியால மழை நீர் வரத்து கூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் காலையில ஒரு 100 மில்லியன் கனஅடி திறந்திருக்காங்க. இப்போ ஒரு 500 மில்லியன் கனஅடி திறந்திருக்காங்க. அடையாற்றை பொறுத்தவரை ஒரு 10,000, 15,000 கனஅடி திறந்தாலும் கூட பெரிய அளவில் குடியிருப்புகள் பாதிக்கப்படாது. அதுக்கு மேல 20-30,000 திறக்கும் போது மட்டும்தான் சைடுல ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப எந்த பாதிப்பும் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அடையாற்றின் முகத்துவாரத்தை பொறுத்தவரை நீர்வள ஆதாரத்துறையும் பொதுப்பணித்துறையும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மணல் திட்டுகளை அகற்றி கடலில் நீர் எளிதாக போய் கலக்கிற வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரா போய் கொண்டிருக்கிறது.